Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி இரண்டாவது நாள். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க சித்தி வீட்டு கொலு செலிப்ரேஷனை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாசி பருப்பு போட்டு வெல்லம் பாயசம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்ப சிம்பிள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். தாளிப்புக்கு முந்திரி, திராட்சை, வாசனைக்கு ஏலக்காய் பொடி, பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதே 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், நெய் தாளிக்கிறதுக்கு. நம்ம எடுத்துருக்க பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துருக்க வெல்லத்தை கரைச்சிக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் டஸ்ட்லாம் இருந்தால் வந்துடும். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை நெய் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அடி ஒட்டாமல் கலரிட்டே இருங்க. இப்போவே ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இதில் இப்போ பாசிப்பருப்பு வேகிறதுக்கு நல்லா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா திக்காகிடும். கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, தேங்காவை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. பாயசம் ஒரு 1/2 மணி நேரம் சூடு ஆறினோடனே இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். சூட்லேயே தேங்காய் பாலை ஆட் பண்ண வேணாம். நம்மளோட அருமையான பாசிப்பருப்பு வெல்லம் பாயசம் தயாராகிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கோவில் ஸ்டைலில் புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம புளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. தனியா 3 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 150 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் நம்ம புளி சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அதுதான் நல்ல ஒரு கோயில் டேஸ்ட் வரக்கூடியது. எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிக்க, 1 கப் வேர்க்கடலை தாளிப்புக்கு, ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையானது. அடுத்து அரிசி 1 கப் அரிசியை நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயம். இதுதான் நம்ம புளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி மசாலாவுக்கு ட்ரை ரோஸ்டெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தனியா போட்டு வறுத்துக்கலாம். தனியா 3 டேபிள் ஸ்பூன்,
தனியா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்ட அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பு ஒரு மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிட வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்று உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் நல்லா வறுத்து வந்துடுச்சு, நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அதெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், எல்லாம் கைவிடாமல் நல்லா கலரிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நல்லா ஒரு அரோமாவும் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த புளி சாதத்துக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு. தாளிப்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். புளி சாதம் சாப்பிட்றப்போ அப்பப்போ வாயில் மாட்டோம், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். வச்சுருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தாளிப்புக்கு எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் கறி லீவ்ஸ் போட்டதும் நல்ல ஒரு மணம் வருது. நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இதை ரைஸுக்கு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸில் இதை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் மிளகாத்தூள் இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிட்ட அப்புறம் அப்பப்போ நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்மளோட புளி காய்ச்சல் ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்மளோட புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுத்து நம்ம புளி காய்ச்சல் அரைச்ச பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம புளி சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரைஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி பொடி.
நம்ம பொடி, புளி காய்ச்சல், தாளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சால்ட் எல்லாம் ஈவனாக இருக்கும். பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட அருமையான கோவில் ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த புளி சாதம் ஊற இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முளைக்கட்டின பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சுண்டல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை 8 hours ஊற வச்சுட்டு 8 hours ஒரு மூட்டையில் கட்டி வச்சுட்டா நல்லா முளை வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. தாளிப்பு கடுகு, உளுத்தம் பருப்புலாம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் ஒரு சின்ன கப்பு, பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லா சுண்டலுக்குமே பெருங்காயம் போட்டால் நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் எல்லாமே தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த சுண்டலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்க பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பச்சைப்பயிறு கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்தா போதும். பச்சைப்பயிறு 2 minutesல வெந்துடும். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட் போட்டு மூடி ஒரு 5 minutes சிம்மில் வேக வைக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பச்சைப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது முளை கட்டினதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த 3 பிரசாதமும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு இந்த 2வது நாளான நவராத்திரியை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.